வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது முட்டை 3 எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். துருவிய தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சூடாகட்டும். இப்போ சூடாயிருச்சு. இப்போது நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். கொஞ்சமாக அரைவாசி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டுடலாம். மெதுவாக பார்த்து பண்ணா கரெக்டாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எப்படி நல்லா அழகாக வருது பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். டேஸ்ட்டாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.